Arvind सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंदा गोविंदा। ब्रह्मानुभूति ब्रह्मानुभूति रसिकोऽपि विसृज्य मौनं ब्रह्मानुभूति रसिकोऽपि विसृज्य मौनं मौनं श्रीराम नाम कीर्तन पर सरसी
सरसी सरसी रुहलोके संसार संसार मृत्यु निगतस्य विनष्ट बुद्धेः बोधेन्द्रदेवा मम देहि करावलम्बम् बोधेन्द्रदेवा मम देहि करावलम्बम् श्रीकण्ठमिव भाष्यन्तं शिवनामपरायणम् श्रीधरं वेङ्कटेशार्यं श्रेयसे गुरुमाश्रये तस्याङ्गं कनकाभकामसदृशं बालं त्रिपुण्ड्राङ्गितं वाणी श्रीरघुनाथ नाम सुदयापि आज्ञाशक्तिदारय चितसी अम्बुजलोचन यदुपतिः केलकीयलं तं वै वेङ्कटरामदेशिकवरं सर्वात्मनाहं भजे निजगति निश्चय
कारुण्य सागरे बोधेन्द्रादि समस्त सद्गुरु मंडली की नित्यं श्री भगवत् प्रसञ्चन परं निष्कामिनं निर्मलं सत्यं सर्ववितं दयाजलनिधिं सङ्गीतभावात्मिकं तापग्नं तमसापकं हृदि भजे सत्संग वृंदावनम गोपाल प्रिय भक्तवर्य मनीषं श्री गोपाल कृष्ण गुरु இந்த ஸ்லோகத்துக்கு ஆப்ட் இந்த இடம் தான். ஏன்னா அண்ணா வந்து குழந்தையிலேருந்து பார்த்துட்டு இருக்கா. இதை நான் சொல்லணுங்கிறதுனால சொல்லலை, ஆனால் எங்களோட ஆசைங்கிறது நாங்கள் வந்ததே பாடுறதுங்கிறது செகண்டரி. அவர் கூட கொஞ்ச நேரம் அவர் பேசுறத கேட்கணுங்கிற நாங்கள்லாம் அவளோட ரசிகர்கள். இதில் வந்து யாருனாலையும் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை சுலபமாக பண்ணிட்டு இருக்காருன்னா, அதுக்குள்ள ரசிகர்கள் இந்த உலகத்தில் கம்மி. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதனை இது வந்து சாதாரணமான உள்ள விஷயம் இல்லை. அந்த நாபியிலிருந்து 2 மணி நேரம் சொல்லணும் பாடணும்னா அதோட கஷ்டம் என்னங்கிறது நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறதுனால சொல்கிறோம். ஒரு மலையை பெருசாக கஷ்டப்பட்டு சில பேர் தூக்குவார். அண்ணா வந்து எல்லா மலையும் இப்போல்லாம் வந்து இந்த சப்தாகங்கிற சப்ஜெக்டே இல்லை. இப்போல்லாம் ஒரு வருஷத்துக்கு உள்ள சப்ஜெக்ட் தான். இங்கே ஒரு வருஷம் அங்கே ஒரு வருஷம் இப்படி ஓடிடு. இது அவர் பண்ணலை. என்னை பொறுத்த வரைக்கும் அவள் பஜனை மடத்தில் இருக்கக்கூடிய சுவாமி இருக்காரு. ஏன்னா அவரும் பஜனை மடம் வச்சுருக்கா, நானும் பஜனை மடம். அதனால அந்த சுவாமி வந்து அந்த கிருபையினால் இது சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. நாங்கள் டெய்லி இதுதான் பேசிட்டு இருக்கோம். இது லைஃப்பில் யாருனாலையும் பண்ண முடியும். இது வரைக்கும் யாரையும் பண்ணியிருக்காளான்னு கூட எனக்கு தெரியும். பண்ண முடியாத விஷயம்.
ராமருக்கு ஒரு அணில் எப்படி வந்து உதவுறதோ அந்த மாதிரி நாங்கள் வந்து அண்ணா கூடவே எப்போதும் இருக்கணுங்கிறது எங்களோட ஆசை. நிர்பந்தங்கள் அங்கங்கே ஓட வேண்டிய நிர்பந்தங்கள்னால உள்ள விஷயம். இந்த சத்சங்க பிருந்தாவனம் சொன்னேன்னு இந்த மதுரையில் எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கல, நமக்கு மட்டும்தானே கிடைச்சிருக்கு. இவ்வளவு தூரம் நடக்கிறது கோடி ரூபாயை வச்சுட்டு நடத்தினா கூட இப்படி நடத்த முடியாது. கோடி ரூபாய் கையில் வச்சுட்டு நடத்தினா கூட இதை நடத்த முடியாது. ஒரு நாளைக்கு சத்சங்கம் நடத்தி முடிக்கிறதுக்குள்ள அவள் படுற பாடு அவ்வளோ கஷ்டம். ஆனால் ஒரு வருஷம் தொடர்ந்து இப்படி நடக்கணும்னா அதுக்கு அந்த சுவாமியோட குருநாதனோட கிருபை. அது மட்டும் இல்லாமல் இத்தனை பேரும் அவளுக்கு அனுகூலமாக இருக்காங்கிறது தானே பெரிய விஷயம். அந்த மாமா சொன்னார், அந்த நம்ம மணி வந்திருக்கார், அவர் சொன்னார், அவர் சொல்லிட்டு இருந்தார், அண்ணா கூட தான் நான் ஒரு வருஷமாக இருக்கேன் அப்படிங்க. எந்த வீடியோ கேமராமேன் ஒரு வருஷம் இருப்பாங்க. இதெல்லாம் நாங்கள் வெளியில் போயிட்டு இருக்கிறதுனால தெரியுது. அதோட இது சத்சங்க பிருந்தாவனம், இந்த பிருந்தாவனம் மாதிரி உட்காந்து நிம்மதியாக அந்த ஒரு சத்தங்க நம்மெல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கோம். இந்த நாமசங்கீர்த்தனத்துக்கு புரியணுங்கிற கூட அவசியம் இல்லை. காதில் கேட்டுகிட்டே இருந்தாலே போதும். ராமா கிருஷ்ணான்னு கேட்டுக்கிட்டா போதும். நம்மளோட சொத்து அதுதான். நம்மளோட குழந்தைகள் எங்கள் அப்பா என்ன சேர்த்து வச்சுட்டு போனாருன்னு சொன்னால், நாம நிதியை சேர்த்து வச்சுட்டு போனார்னு சொன்னால் அதோட பாக்கியம். எங்கள் அப்பா வந்து என்ன புண்ணியம் பண்ணாரோ தெரியல, நான் சௌரியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். எங்கள் அப்பா என்ன பாவம் பண்ணாரோ தெரியல, நான் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு எத்தனை பேர் ரோட்டில் சொல்லிட்டு இருக்கா. அது சத்சங்கத்துக்கு வராதவன். ஆமாம், சத்சங்கத்துக்கு வராதவன். அந்த மாதிரி அவரோடு நான் மனசில் நினச்சிப்பேன். சில ரோல் மாடல்லாம் அவர்கிட்ட இருந்து நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பேன். ஆனால் என்னால் முடியாது. ஏன்னா அவரை மாதிரி போல்டாக பேசுறதுக்கு இன்றைக்கி யாருமே கிடையாது. முன் விளைவுகளையும் சிந்திக்க மாட்டேன், பின் விளைவுகளையும் சிந்திக்க மாட்டேன். உண்மையிலேயே நான் வந்து இது காரில் இப்போ வரும்போது கூட நான் ராஜபாளையத்திலேருந்து மதுரை வரைக்கும் அண்ணா தான் பேசின்னு வந்தேன். நான் சொன்னேன், ஒரு நாளைக்கு நான் பார்த்தேன், ஒரு நாளைக்கு நான் பார்த்தேன், இதுவரைக்கும் இந்த பாவதாள்னு சொல்லிக்கிறதுக்குள்ள 100% யோகியதை அண்ணாக்கு தான் இருக்கு. ஏன்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் அந்த பைப்பில் குளிச்சுட்டு உத்தியோகத்தை எடுத்து 2 மாமி வந்து உத்தியோகத்தை போட்டால் நான் கண்ணால் பார்த்தேன். நான் தெரியாத மாதிரி ஓரமாக நின்றுட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இது லைஃப்பில் யாரால் எடுக்க முடியும்? நான் கூட எடுக்கலை. யாரால் எடுக்க முடியும்? அந்த தைரியம், மன தைரியம் சென்ட்ரல் ஸ்டேஷனில் உட்காந்து இந்த மாதிரி மகான்கள் தான் நம்மளோட இந்து தர்மத்துக்கு ஒரு முக்கியமான தூண்கள். நான் நினச்சிக்கிறேன், அந்த அவரை நான் அடிக்கடி நான் பேசிக்கலைன்னா கூட அவரோட சில விஷயங்கள்லாம் நான் நிறைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அவருக்குள்ள 100% என்னால் பண்ண முடியாது. இருந்தால் கூட அந்த யதார்த்தமான ஒரு 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 கபடம் இல்லாத ஒரு பேசுகிற ஒரு ஸ்லாங் இருக்கு. அந்த ஸ்லாங்கு வந்து அவர்கிட்ட அவர் சில நாமாவளியெல்லாம் பாடுவார்னா அந்த சமயத்தில் நான் அதை நாங்கள் பார்த்து ரசிக்கணும். அதுக்கு தான் வந்து இங்கே பஜனை பண்ணுறதுங்கிறது வேற விஷயம். நாங்கள் இங்கே ஊருக்கு போகிற வழியில் இது ஒரு எல்லாருமா சேர்ந்து ஒரு ஆனந்தமான இன்னைக்கு ராமநவமி. ஒரு நாளைக்கு விரிவாக வந்து பாடுற மாதிரி வா. ஆமாம், கண்டிப்பாக அவசியம் அவசியம். ராமநவமி ஒரு பாக்கியம் எல்லாருக்கும். இந்த இந்த சேர் போட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கிறவாள்லாம் இந்த பக்கத்தில் சேர் கொஞ்சம் போட்டுன்னா எல்லாரும் பாடுறதுக்கு பின்னாடி பாடுறதுக்கு சௌரியமாக இருக்கும். பார்க்கறதுக்கு நமக்கு சௌரியமாக இருக்கும். உட்காந்துக்கோ, இந்த சேர் போட்டுக்கோ, போட்டுக்கோ. நவசால புலி தந்த தவசீல நவசால புலி தந்த தவசீல
நமஹ